ஒரு காலத்தில் ஒரு பெரிய ராஜ்யத்தின் எல்லையில் இருக்கும் ஓர் அழகான கிராமத்தில் ராமு என்ற தொப்பி வியாபாரி வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் தயாரிக்கும் தொப்பிகள் நிறம், வடிவம், தரம் என்று அனைவராலும் பாராட்டப்படும். சில தொப்பிகள் வெப்பத்தில் குளிர்தரும், சில தொப்பிகள் மழையில் நனைக்காதபடி இருக்கும், சில தென்றல் காற்றில் அழகாக ஆடும். அவன் குடும்பம் சிறியதே, ஆனால் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர். ஒவ்வொரு காலையிலும் ராமு வீடை விட்டு பையை தோளில் தூக்கி 3/4 நாள் நடந்து அண்டைய கிராமங்களுக்கு போய் தொப்பிகளை விற்றுவிட்டு மாலைக்குள் திரும்புவான். அந்த நாளும் ராமு அதிகாலையே எழுந்து மனைவி கொடுத்த பொட்டலத்தை எடுத்துக்கொண்டு இன்னிக்கு ரொம்ப விற்கணும் ரேசு என்று நினைத்து பயணம் தொடங்கினான். சூரியன் மெதுவாக எழ, பனித்துளிகள் தரையில் மிளிர, மரங்களின் மேலே பறவைகள் பாடிக் கொண்டிருந்தன. வழி முழுவதும் மரங்களால் சூழ்ந்து குளிர்ச்சியாக இருந்தது. ஆனாலும் மத்தியானத்துக்கு சூரியன் கொதித்து காற்று நின்று வெப்பம் அதிகரித்தது. ராமு நடந்து நடந்து சோர்ந்து போனான். அடடா, கொஞ்சம் ஓய்வெடுக்க வேண்டிய நேரம் இது என்று அவன் சிந்தித்தான். அவனது கண்களுக்கு முன்னே ஒரு பெரிய பழமரமும் அதன் கீழே நிழலும், அருகே ஒரு அமைதியான இடமும் தெரிந்தது. இதைவிட நல்ல இடம் என்ன? கொஞ்சம் தூங்கிட்டு போவேன். அவன் தனது பெரிய பையை தரையில் வைத்துக்கொண்டு மரத்தடியில் சாய்ந்து கண்களை மூடியான். வெப்பத்தால் களைத்ததால் அவன் சில நிமிடங்களில் ஆழ்ந்த தூக்கத்தில் விழுந்தான். ஆனால் அந்த மரத்தில் ஒரு கூட்டம் குரங்குகள் வாழ்ந்தன. குரங்குகள் எப்போதும் சுறுசுறுப்பாக இருப்பார்கள். புதுசா யாராவது வந்தால் அவர்களை ஆர்வத்துடன் கவனிப்பார்கள். ராமு தூங்கிக் கொண்டிருப்பதை குரங்குகள் மேலிருந்து பார்த்தன. ஏய் ஏய், கீழே பாருங்க, அவன் பையில் நிறைய வண்ணம் வண்ணமான தொப்பிகள் இருக்கிறது. அவனு தூங்கிறானே, வாங்க வாங்க, எல்லாம் எடுத்து போகலாம். சில குரங்குகள் கீழே வந்து பையைத் திறந்து தொப்பிகளை ஒன்றுக்கு ஒன்று எடுத்துக்கொண்டன. சிவப்பு, மஞ்சள், நீலம், பச்சை, நிறைய நிறங்கள். ஒரு குரங்கு சொன்னது, போங்கப்பா, நாம மேல் போய் இந்த தொப்பிகளை போட்டு ஊர்திருவிழா போல ஆடலாம். எல்லா குரங்குகளும் ஒத்துக்கொண்டு மரத்துக்குப் பின் ஏறின. ஒவ்வொரு குரங்கும் தலையில் ஒரு தொப்பியை போட்டு சிரித்துக்கொண்டே ஆடி விளையாடின. சிலர் ஒரு கிளையிலிருந்து மற்றொரு கிளைக்கு பாய்ந்து கொண்டிருந்தனர். சிலர் ஒரு கிளையில் உட்கார்ந்து தொப்பியை திருப்பித் திருப்பிப் பார்த்தனர். சில நேரம் கழித்து ராமு மெதுவாக கண்களைத் திறந்தான். அவன் உடம்பு கொஞ்சம் வலித்தது. ஓஹோ, ரொம்ப நேரம் தூங்கிட்டேனா? அவன் உட்கார்ந்து பையை நோக்கிப் பார்த்தான். அதிர்ச்சி! பை காலி. தொப்பிகள் ஏதும் இல்லை. ராமு பயத்தில் எழுந்தான். அடடா, என் தொப்பிகள் எல்லாம் போச்சே, நான் வீட்டுக்கு என்ன சொல்லுவேன்? அவன் சுற்றி பார்த்தான். எங்கும் மனிதர்கள் இல்லை. பின்னர் மேலிருந்து சீச் சீச் என்ற சத்தம் கேட்டது. மேலே பார்த்தான். குரங்குகள் எல்லாம் மரத்தில் அவனுடைய தொப்பிகளை அணிந்து கொண்டிருந்தன. ஒரு குரங்கு சிவப்பு தொப்பி, இன்னொரு குரங்கு மஞ்சள் தொப்பி, இன்னொன்று 2 தொப்பிகளை ஒன்றின் மேல் ஒன்று போட்டிருந்தது. அதை பார்த்த ராமுவுக்கு அழவும் சிரிப்பும் ஒரே நேரத்தில் வந்தது. ஹேய், என் தொப்பிகளை திருப்பிக் கொடுங்கடா என்று அவன் கூப்பிட்டான். குரங்குகள் ஆர்வமாக அவனை பார்த்தன. ஆனால் எதுவும் செய்யவில்லை. ராமு குரங்குகளிடம் கெஞ்சினான், கோபித்தான், சண்டையிட்டான். ஆனால் பயனில்லை. அவன் கூட கல்லை எடுத்துக்கொண்டு எறிந்தான். குரங்குகளும் பதிலுக்கு காய்களையும் கற்களையும் கீழே எறியத் தொடங்கின. அவன் நெறியானான். இப்போ என்ன பண்ண? நான் போக முடியாதே, தொப்பிகள் இல்லாம என் தொழில் ஒத்திவிடும். அவன் சோர்ந்து ஒரு கல்லில் உட்கார்ந்து சிந்திக்க ஆரம்பித்தான். அவன் சிறிய காலத்தில் அவன் தாத்தா ஒருமுறை ஒரு குரங்கின் நடத்தை பற்றி ஒரு பழமொழி சொல்லியிருந்தார். மகனே, குரங்கு மனிதன் செய்கையை பின்பற்றும். அதனாலே குரங்கு பார்த்தால் அதே செயலைக் காட்டினால் அது நம்மை நகலடிக்கும். ராமுவின் கண்கள் பிரகாசித்தன. அட, இதுதான் வழி. குரங்குகள் நம்மை நகலடிக்கும், நான் செய்றதை அது செய்வது. அவன் தலையில் இருந்த தனது ஒரே தொப்பியை எடுத்தான். அதுவே அவனிடம் இருந்த கடைசி தொப்பி. அவன் குரங்குகளைக் கண்டு கூப்பிட்டான். ஹே, பாருங்க பாக்க, நான் என்ன செய்றேன்னு பாருங்க. அவன் தொப்பியை உயரமாக எடுத்து சூரிய வெளிச்சத்தில் சுழற்றின. மேலிருந்த குரங்குகள் பெரிய ஆர்வத்துடன் அவனை பார்த்தன. அவன் மீண்டும் தொப்பியை தனது தலையில் போட்டான். உடனே குரங்குகளும் தங்கள் தலையிலிருந்த தொப்பி போட்டுப் பார்த்தன. ராமு சிரித்தான். சரி, இப்போ நேரம். அவன் தனது தொப்பியை தரையில் வலுவாக தூக்கி எறிந்தான். அது
மண் பரப்பில் விழுந்தது. மரத்தின் மேல் இருந்த எல்லா குரங்குகளும் அதே செயலைக் கண்டு குதூகலப்பட்டு தங்கள் தொப்பிகளை ஒன்றுக்கொன்றாக தடம் 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 என்று கீழே வீசின. சில குரங்குகள் கூட 2-3 முறை வீசி குஷியாக சிரித்தன. ராமு மகிழ்ச்சியில் தொப்பிகளையெல்லாம் ஒன்றாக சேகரித்தான். ஒவ்வொன்றையும் தட்டி சுத்தம் செய்து பையில் மீண்டும் அடுக்கினான். என்ன மாதிரி சாமான்களுக்கு குரங்குகள் முன்னே வர முடியாது என்று தன்னிடம் தானே பெருமையாக சொன்னான். அவன் குரங்குகளை பார்த்து சிரித்தான். நன்றி பாஸ், நாளைக்கு வேற இடத்தில் தூங்கறேன். பின்னர் பையை ஏந்தி சூரியன் மெதுவாக இறங்கும் நேரத்தில் கிராமத்தை நோக்கி நடந்தான். அந்த நாளில் அவன் பலருக்கும் அந்த சம்பவத்தைச் சொல்லிக் கழித்தான்.